இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயினை ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ தான் காப்பாற்றியிருக்கான். இப்போ இருந்து நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு காசுக்காக வந்துட்டு நம்ம ஹீரோயினை வித்துட்டாரு போல். அந்த பர்சன்ட்டை தான் நம்ம ஹீரோ காப்பாற்றியிருக்கான். இப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே இங்கே கிஸ் பண்ணிகிட்டே உள்ளே வரும்போது நம்ம ஹீரோயின் இன்னைக்கு என்னால் முடியாது, எனக்கு உட முடியலன்னு சொன்னதும், இதை நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக இழுக்கிறான். நீ வந்துட்டு புதுசாக என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கே, என்ன விஷயம்? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாமே நம்ம பேசிக்கிட்டது தானே, நீ ஏன் இப்போ என்கிட்ட விலகி போகிற அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க ஃப்ரெண்டாக ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு அவனோட அந்த ஃபியான்சே சூலிங் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் அவனுக்குமே மேரேஜ் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு தான் இப்போ ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கா. பட் இருந்தாலுமே இவன் கூட இருக்கிறத வந்து ஒரு கடமை மாதிரி தான் நினச்சவங்க பண்ணிட்டுருக்கா. பிடிச்சவங்க வந்துட்டு அவனை கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிறகு அவகிட்ட சரி ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு, நீ ஏதாச்சும் டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போயிரு அப்படின்றத சொல்கிறான். திரும்பவுமே நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. ஷூலிங்கும் அவனுமே சேர்ந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக வழா. நீங்கள் வந்துட்டு என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இது வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோட தரப்பில் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் இதை பற்றிலாம் நீ வந்துட்டு பேச வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். என் மேலே எதுவும் உனக்கு லவ் வந்துருச்சா, இதெல்லாம் பற்றி நீ கேட்டுட்ருக்க, இதெல்லாம் பற்றி கேட்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உன்னை காப்பாற்றினப்ப நீ வந்துட்டு என்னோட பேச்சை கேட்டு மட்டும்தான் நடக்கணுன்றது உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்றதாவே சொல்லிட்டுருக்கான். 5 இயர்ஸ் ஆகியுமே உன்னோட அந்த ஃபஸ்ட் லவ் கூஃபை வந்துட்டு உன்னால் இன்னும் மறக்க முடியலையோ? நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் உன்னை வந்துட்டு உன் பாடியை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. வேன் கம்பெனியில் ஜாப் தேவைப்பட்டுச்சு, ஸோ அதை வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு உனக்கு எல்லாமே இருக்குல்ல அப்படின்ற சொன்னதும், நீங்கள் இப்போ எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்க நல்லாவே தெரியுது, ஆனால் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டபுளாகவே ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கம்பெனிலையுமே ஒர்க் பண்ண விரும்பலை, நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், நீ மறந்து போயிடாத, இன்னுமே 2 மந்த்ஸ் இருக்குது, அந்த 2 மந்த்ஸில் நீ வந்து ஜாப்பை விட்டு போனேன்னா 7 டைம் அதிகமாக வந்து நீ எனக்கு வந்து காசை திரும்ப பே பண்ணணும் அப்படின்ற சொன்னதும், 5 இயர்ஸில் நான் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது 5 இயர்ஸில் நீங்கள் எப்போ கால் பண்ணி கூப்பிட்டாலுமே உங்களோட ஃபிசிக்கலுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த 2 மந்த்ஸ்லையுமே அதை எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொன்னதும், நீ வேன் கம்பெனியில் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனேன்னா வேறு எங்கேயாச்சும் இப்படி ஜாப் கிடைக்குமா அப்படின்ற சொன்னதும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற செட் அவங்க இருந்து போயிடுறா. அவன் ஆனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் போன பிறகு ரொம்ப வந்துட்டு மோசமாக காட்டிக்கிறான். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது நம்ம ஹீரோ. போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே ரொம்ப வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் அவள் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொன்னதும், ஏதாச்சும் வந்துட்டு சாப்பிட்டது சேராமல் இருக்கும் அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே நர்ஸ் வந்துடுறாங்க. உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு, வாங்க நம்ம டாக்டரை மீட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அங்கே வந்துட்டு அவன் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ஒன்று வந்துட்டு ஒழுங்காக டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக சாப்பாடை மட்டும் சரியாக சாப்பிடுங்க, அதனால தான் உடம்பு முடியாமல் போயிருக்கு அப்படின்ற சொல்கிறதும், நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்க பார்க்குறான். ஆனால் வந்துட்டு அவன் ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டான். நான் வந்துட்டு கால் மெசேஜ் பண்ணால் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேறியே என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க ஃப்ரெண்டு போகணும் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்ற சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அவன் உனக்கு புதுசாக வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் ஜாப்மே கிடச்சிருச்சு போல அப்படின்றத சொன்னதும், ஆமாம் உன் கம்பெனிலேருந்து நான் விலகுனதுமே ஜாப்க்கு என்ன பண்ணுறது, அதனால தான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷூலிங் வந்துடா. உன்னை இன்னைக்கு டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க, உனக்காக ஏகப்பட்ட டிஷ்ஷெல்லாம் அங்கே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவ தான் அப்படின்னா அவனோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோட ரிப்போர்ட் வந்துட்டு அங்கே மிஸ் ஆயிடுச்சு, இதை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறப்ப பார்த்தா வந்துட்டு அங்கே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த ரிப்போர்ட் தான். அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏன்னா நீ ப்ரெக்னென்ட்டான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின் நான் அவரோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு டவுட் ஆகிடுச்சுக்கு ஒரு மாதிரியா, இங்கே ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இதுக்கப்புறம் அவள் இருந்தானா தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்ற சொல்லிட்டு, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நம்ம போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. நைட் போல் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. பட் அவளுக்கு அவங்க வந்துட்டு அந்த சாப்பாடோட ஸ்மெல்ல வந்ததுமே அவளுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. இப்போ நீ நல்லா தானே இருக்க, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேபி வளர்க்க போறியான்றதை நீ பார்த்துக்கோ, தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டுருக்காம ஏதாச்சும் வந்துட்டு நீ பண்ணிட்டுருக்காத. அவன் போய் உன்னை மேரேஜ் பண்ணுவானான்னு சொன்னதும், அவனுக்கு ஆல்ரெடி அந்த சூலிங் கூட வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே, அப்புறம் இந்த பேபி வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, இந்த பேபி வந்துட்டு என்னோடது, நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேபியை பார்த்துக்குவேன், ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேக்காக மேரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது, ஸோ வந்துட்டு பேர் லெவலுக்கு என்னோட ஹஸ்பண்டாக இருந்தால் போதும் அப்படின்ற சொன்னதும், லாயர் ஃப்ரெண்டுமே ஒருத்தர் இருக்கான்ப்பா, அவனுமே வந்துட்டு இதே மாதிரி தான் ஆள் தேடிட்டு இருக்கான், போய்
போய் நீ வந்துட்டு மீட் பண்ணு. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் உனக்கு கம்பெனி விஷயத்துலயுமே ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நெக்ஸ்ட் டே நான் போய் பார்க்குறேன் அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு ஹீரோயினோட ரிப்போர்ட்ட பார்த்துட்டு அங்க ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கான். அப்ப அவ ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு வீடியோ எடுத்திருப்பா போல. அந்த வீடியோவ பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். அங்க யார்ட்டயோ அவன் பேசிட்டு இருக்கான். அது யாருன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப அந்த ஷூலிங் அங்க வந்து அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவன்ட்ட பேசிட்டு, அம்மா வந்துட்டு இந்த 1 மந்த்ல நம்மளுக்கு மேரேஜ் வந்து பண்ணிடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, நான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து உன்ன மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது. நான் வந்து பிசினஸ்ல கொஞ்சம் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீ வந்து உன்னோட அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ண வைக்க சொல்லு. உன் ஃபேமிலி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு நீ இத எனக்காக பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறான். சரி அதே மாரி நம்ம ஹீரோயின் அந்த லாயர போய் மீட் பண்ணிட்டு அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்கா. அப்ப அவருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, உங்களுக்கு வந்துட்டு கம்பெனில வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு என்ட்ட சொல்லுங்க. எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என்னோட வீட்லயுமே அங்க வந்துட்டு மேரேஜ் பண்ண சொல்லி அங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஃபேக்கா மேரேஜ் பண்றதுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னீங்களா? ஸோ வந்துட்டு நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறப்ப, நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட்டோட சேர்த்து வந்துடுறான். இவங்க பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது. நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்க பதில் சொல்ல போகும்போது, வேகமா வந்துட்டு அவன் கைய பிடிச்சுக்கிறான். "இப்ப எதுக்காக நீ வந்து பண்ணிட்டு இருக்க இங்க? வா என் கூடன்னு" சொன்னதும், "நீங்க தேவையில்லாம இப்படி என்ட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. போதும் போங்கன்னு" சொல்றப்ப, அப்ப அங்க லாயர பிடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்ட விட்டு பிடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. "அது என்னோட குழந்தை. நான் தான் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணுவேன்னு" சொன்னதும், "அது ஒண்ணும் உன்னோட பேபி கிடையாது" அப்படின்றத சொன்னதுமே, "நீ ஒரு விஷயம் மறந்து போயிட்ட. அத நான் டாக்டர்ன்றத நான் வந்துட்டு இந்த குழந்தைக்காக ஃபைலோ குடுத்துடுறேன். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நான் ஏத்துக்கிறேன். மரியாதையோட நான் சொல்றத கேட்டு நீ வந்து பேசாம என் கூட வா" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உங்க பேச்செல்லாம் கேட்டு நடக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. இந்த 5 இயர்ஸ்ல உங்க கம்பெனிக்காக நான் எவ்வளோ தூரத்துக்கு உழைச்சு குடுத்துருப்பேன். நான் வந்துட்டு நீங்க ஃபைலோ குடுத்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு 50,00,000 நான் வந்து ரிட்டர்ன் குடுத்துருக்கேன். ஸோ நீங்க தேவையில்லாம இதுக்கப்புறம் என்ன வந்து தொல்ல பண்ணாதீங்கன்னு சொன்னதும், சரி ஓகே அந்த பெரிய கம்பெனி கூட டீல் போடுறத பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அத நீ சக்ஸஸா முடிச்சு குடுத்துட்டேன்னா, நான் உன்ன தொல்ல பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே இந்த சவால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவ அங்கருந்து கிளம்பிடுறா. அசிஸ்டன்ட் என்ன நீங்க இப்படி வந்து டீல் போட்டிருக்கீங்க. அவங்க போய் ஃபினிஷ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொன்னதும், பெரிய செக்ரட்டரியாலே முடியாதது இவளால எப்படி போய் முடியும்? அவன இப்போ வரைக்கும் யாருமே மீட் பண்ண முடியல. ஸோ நீ வந்துட்டு எதுவும் கவலைலாம் படாத. இவளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே அந்த கம்பெனியோட ஓனருமே அங்க வந்துட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது. அதுதான் அந்த கூஃபையே. நம்ம ஹீரோயின் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவன தான் லவ் பண்ணிட்டு இருந்ததா நம்ம ஹீரோ அங்க சொல்லிட்டு இருந்தான். அப்ப அங்க வந்துட்டு இவ்வளோ நாளா நீங்க தேட சொல்லிட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு கிடைச்சிட்டாங்க பாஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட்லாம் காமிச்சதுமே, அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின பத்தின டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. அங்க ரிக் வந்துடுறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப வந்துட்டு அவங்க மீட் பண்ண போயிட்டுருக்க அந்த கம்பெனி ஓனர் வேற யாரும் கிடையாது. அதுதான் கூஃபை. அவ தான் வந்துட்டு அவனோட எக்ஸ் லவரேன்னு சொன்னதும், அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வேகமா ஹீரோயின மீட் பண்ண போனதுமே, இந்த ஷூக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு அங்க விசாரிக்க சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது அங்க ஃபோட்டோலாம் வேற எடுக்க சொல்றா. ஹீரோயின் அங்க அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க கூ வந்ததுமே ரொம்ப பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. "நீ என்ன இங்கன்னு?" சொல்லிட்டு அவ கேட்கிறா. அப்ப 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாடியுமே வச்சு நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கா. இப்போ அங்கே நம்ம 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததை விட நீ இப்போ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றத சொல்கிறான். எவ்வளோ நாளாக நீ எங்கே போன அப்படின்றத சொல்லி கேட்டதுமே உன்னோட ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கண்ணீர் வந்ததுமே தொலைச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒரு லேடி வந்து அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கொண்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது நீ வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, நீங்கள் தானே சொன்னீங்க இந்த கான்ட்ராக்ட்டை நான் வந்து பண்ணி கொடுத்துட்டா நான் வந்துட்டு இந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிக்கலான்னு அப்படின்ற சொன்னதும், நான் அதையுமே இப்போ கேன்சல் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நான் சொல்கிறதா நீ கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடறான். பிறகு ஹீரோயினை நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன வந்துட்டு வேணான்னு கழட்டி விட்டுட்டு நீ அவன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு ஐடியா பண்ணுறியா? புது பாய் ஃப்ரெண்டை வந்து நீ ஏற்பாடு பண்ணிட்டியா? சரி ஓகே 5 இயர்ஸாக நீ என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சிடுறா. தேவையில்லாம என்கிட்ட நீ இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு, நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க? நான் அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட எப்பயுமே போக முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஸோ நீ வந்துட்டு அந்த கோவ மறந்துட்டு உன் லைஃப்பில் வந்துட்டு என்ன வந்து பண்ணணுன்றதை யோசி அப்படின்றத சொல்லிட்டு போனதும், நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த லேடியுமே அங்கே சூட்டை போய் நம்ம ஹீரோயினுக்கு எதிராக எல்லா ஃபோட்டோஸுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸுமே கொடுக்குறாங்க. இப்படி அவங்களுக்குள்ள 5 இயர்ஸாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. வயிற்றில் இருக்க குழந்தையுமே வெண்ணோட தான் சொல்லிட்டு அதை கேட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதை இல்லாமல் நான் ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே நர்ஸ்
நர்ஸுங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நர்ஸ்கிட்ட போய் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே கூகுளை நீங்கள் வந்து ஸ்லிப் பண்ணுறதுக்காக வந்துட்டு காசு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் இது யார் சொன்னதுன்னு சொன்னதுமே அந்த தான் சொன்னாங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்படி கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு நர்ஸாக இருந்துன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ உடனே வந்துட்டு அங்கே நாங்கள் என்ன போய் சொன்னோம் எல்லாமே உண்மைதான் அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி தேவையில்லாமல் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு உங்கள் டாக்டரை வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்றேன் நீங்களே வந்துட்டு அவர்கிட்ட பதில் சொல்லிடுங்களே அப்படின்ற சொன்னதும் தேவையில்லாமல் பேசி இப்படியே பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். என்ன வந்துட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் நான் காசு வாங்கிட்டு கூகுளை ஸ்லிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த லேடியோட வேலை தான் அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஷூமே இதெல்லாமே பண்ணது இவ தானே இவ தான் வந்துட்டு அங்கே பரப்பவே சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழி போட்டதுமே உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நான் கூட அவன் வந்து ஸ்லிப் பண்ணதை பார்த்தீங்களா இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆதாரம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டதும் அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து அவன் வந்து சும்மா கண்ணீரை தொடச்சி விட்டதை 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்துட்டு கிராஃப் பண்ணி அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன இதெல்லாம் அசிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறான். நர்ஸுங்க எல்லாருமே போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ எப்பேற்பட்டவன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு உன்னை என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை கொடுத்து அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே வயிற்றுலேயே அடித்து வாயில் ரத்தம் வந்துடுது. அங்கே வந்துட்டு அங்கே ஃபேஸையுமே அவன் கத்தி வச்சு கிழிக்க போகிறாங்க. போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த லேடியுமே அந்த 3 நர்ஸையுமே அரெஸ்ட் பண்ண வச்சிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கவுமே அந்த டயத்தில் அங்கே ஷூ வந்துடுறா. ஷூ வந்துட்டு உடனே நல்லவும் மாதிரி அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் உடனே ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறா. விடுங்க அப்படின்ற சொன்னதும் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு விடுங்க நான் சொல்கிறேன்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையுமே அங்கே வந்துட்டு விட சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவுக்கு அங்கே ஹீரோயின் முழிச்சிட்டு எப்படி இருக்குது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே குழந்தை வந்துட்டு இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. இதுக்கெல்லாமே காரணம் நீ தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்பட்டுச்சுக்கா. அந்த ஷூ நல்லவ மாதிரி வந்ததுமே இதுக்கெல்லாமே காரணம் இவ தான் இது எல்லாமே பண்ணதுன்னு சொன்னதும் தேவையில்லாமல் நீ வந்துட்டு அவன் மேலே பழியப்படாது அவள் வந்துட்டு மெடிசன் தான் கொண்டு வந்துட்டுருக்கா அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுமே எனக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு நம்மளாட்டி போய் என் குழந்தை கடைசியில் செத்து போயிடுச்சுல அப்படின்ற சொன்னதும் எனக்குமே அதை நினச்சி கவலையாக தான் இருக்குது. ஆனால் நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொன்னதுமே எனக்கு என்ன உண்மை தெரியாதா நீ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நான் வந்துட்டு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வந்துட்டு உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லும்போது நீ தேவையில்லாமல் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அவளுமே அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வாழ்றா இங்கே பாரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கிறா. பார்த்தா வந்துட்டு அவள் வந்து பண்ண எல்லாத்தையுமே வந்து அங்கே ரெக்கார்டு எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை காமிச்சதுமே இவ்வளோ கேவலமான ஜென்மமா நீ ஒரு இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதுமே நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காத இதை பற்றி நான் விசாரிக்கிறேன் நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் உன்ட்ட என்ன எனக்கு பேசுறதுக்கு இருக்குது இன்னும் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு உன் கூட கான்ட்ராக்டுமே இதுக்கப்புறம் நான் வந்து உன் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது நீமே என்னை மீட் பண்ண வர தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறா. போகும்போது என் வாழ்க்கையில் நான் எடுத்த பெஸ்ட்டான முடிவு என்ன நான் உன்னை விட்டுட்டு போகிறது அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எல்லாருக்கூடயுமே சேர்ந்து அங்கே போய் கால்ஃப் விளாண்டுட்டுருக்கான். அப்போ அங்கே வந்து இங்கே பாரு அவன் வந்துட்டு இங்கே கோவா தான் மீட் பண்ண போயிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காமிச்சதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இப்போ நீ என்னை மீட் பண்ணுறதுக்காக வா எனக்கு இப்போ அடிபட்டுருக்குதுன்னு சொன்னதுமே நான் வந்து ஏன் உன்னை மீட் பண்ண வரணும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் தான் வந்து ரிசைன் பண்ணிட்டேனே அப்படின்ற சொன்னதும் இன்னுமே 2 days டைம் இருக்குது ஒழுங்காக நீ வந்து சரி இல்லைன்னு வச்சுக்கோமே நீ அதை விட வந்துட்டு அதிகமாகவே காம்பன்சேஷன் எனக்கு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே கிளம்பி வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு என்ன வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக வந்திருக்கீங்க லேட்டை எதுவும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு சொன்னதும் அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத சொல்லா. பிறகு நம்ம ஹீரோட்ட இந்த மெடிசனை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவனுக்கு தான் அடியே படலையே அதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுட்டு நீ வந்துட்டு இப்படி என்னை சீட் பண்ணிட்டு ஏமாற்றி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத எனக்கு எந்த ஒரு சவாசம் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நீ வந்துட்டு ஒழுங்கா இப்போ நான் சொல்கிறத கேட்டு பண்ணு இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் எதுக்காக நீ அவனை போய் மீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதோ என்னோட ப்ரைவேட் லைஃப்பில் நீ வந்து தலையிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது தேவையில்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணாதேன்னு சொன்னதுமே இன்னுமே உனக்கு டைம் இருக்குல்ல நீ கண்டிப்பாக என் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு வரணும் அதுக்கு ரெடி ஆகி வா அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு ஷூ அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவ ஃபோட்டோஸ் வேற எடுத்து நீ வந்துட்டு எனக்கு எதிராகவே வேலை வேற பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்காக வந்துட்டு நான் சொன்ன வேலையை பண்ணுறதுக்கு துப்பு இல்லை ஆனால் வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொன்னதும்
போதும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பாக இந்த டைம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவளை அங்கே வந்து கூட்டிகிட்டு போக போகிறான் ஒரு பார்ட்டிக்கு. ஸோ அந்த பார்ட்டிலே நீ அவளை வச்சு போட்டு தள்ளிடணும், உனக்கு இந்த காசு எல்லாத்தையுமே கொடுக்குறேன், இதை பண்ணலன்னு வச்சுக்கோமே நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்ற சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோ கூட அந்த பார்ட்டிக்கு அங்கே ஷூ அந்த ஹீரோயினுமே சேர்ந்து வராங்க. அப்போ அந்த ஷூ நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ நீ கூ பக்கத்தில் போகக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத அவன் சொல்லுறான். அங்கே போனதுமே அங்கே ரிக் வந்து அங்கே எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப சூப்பரான பார்ட்டி வந்து நடக்க போகுது. ஸோ வந்துட்டு இந்த லைட் ஆஃப் பண்ணதுமே எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க பார்ட்னரை வந்துட்டு நீங்களாவே சூஸ் பண்ணிக்கணும். இதில் யாருக்கு வந்துட்டு பார்ட்னர் இல்லையோ அவங்க இப்போவே பார்ட்டி விட்டு போயிடணும். பட் பார்ட்னர் இருக்கவங்க அவங்க கூட வந்துட்டு அப்படியே நைட்டு வரைக்கும் ஆடிட்டே இருக்கணும், நெக்ஸ்ட் மார்னிங் தான் வந்துட்டு போக முடியும் அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்து இருட்டிலே வந்துட்டு நம்ம ஹீரோயின்மே ஹீரோ எப்படியாச்சும் தேடணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. பட் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவளால் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு பர்சனோட கையை பிடிச்சதுமே அது நம்ம ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. பட் அங்கே லைட்டை போட்டதுமே பார்த்தா ஷூ கூட தான் நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ வந்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு டான்ஸுமே ஆடுறதுக்கு அங்கே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வந்துட்டு அவளை பிடிச்சி புஷ் பண்ணி நம்ம ஹீரோயினை இவன் பக்கத்தில் இழுத்துட்டு அவளை பிடிச்சி அவன் பக்கத்தில் தள்ளி விட்டுறான். ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு பார்ட்னருமே சேஞ்ச் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ நான் என்ன சொன்னேன், கூ பக்கத்தில் போகாதன்னு சொன்னேன்னா இல்லையா, ஏன் நீ போனேன்னு சொன்னதுமே நான் வேணும்லாம் ஒன்றும் போக கிடையாது, நான் வந்துட்டு போகிறப்ப எனக்கு வந்துட்டு இருட்டில் அடையாளம் தெரியலை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது அப்போ அங்கே உள்ள 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் வேன் வந்து அவரோட ப்ராஜெக்ட்டுக்காக அவங்களோட அந்த பார்ட்னரை வந்துட்டு யார்ட்டையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறாராம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. இவ்வளோ தூரத்துக்கு நம்மள ஹேட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு இருக்கு. அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே கூவை வந்து மீட் பண்ணதுமே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற சொன்னதுமே இப்போ கூட்டிகிட்டுலாம் போக முடியாது, நம்ம வந்துட்டு நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட இப்படி அவளை ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே ரிக் சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே இங்கே கால் பண்ணி கேட்குறான். பட் வந்துட்டு அங்கே ஹீரோயின் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீ வந்துட்டு எப்படியாச்சும் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, நான் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இவன் என்னை ஹேட் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்ன வந்துட்டு இவன் வந்து சேஞ்ச் பண்ணுவானா, நான் வந்துட்டு அவ்வளோ சீப்பாக போயிட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே புலம்பிச்சிருக்கா. நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்பட்டுருக்காத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ அங்கே இடத்த கண்டுபிடிச்சி அங்கே உள்ளே வந்து விடுறான். பார்த்தா ஹீரோயின் இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கோமே அங்கே கோவை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை வேகமாக அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஒழுங்காக வந்துட்டு அவள் பக்கத்தில் வராது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டுருக்க, நீ என்ன வந்துட்டு என்னை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே போர்ஸ் பண்ணிட்டு தப்பாக நடக்க பார்த்ததும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சு விழா. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி எனக்கு வாமிட் வந்துருச்சு, அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னதும் எவ்வளோ தைரியம் தான் நீ என் மேலே அட்டாக் பண்ணுவேன், உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் ஆயிடுச்சா, நீ என்னை சேஞ்ச் பண்ணி பார்க்குறியான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு ரொம்ப இவ்வளோ கீழ்த்தரமாக போவேன் நான் எதிரும் கூட பார்க்கல, நீ வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட்டுக்காக என்ன வந்துட்டு மாற்றி விடலான்னு தான் ஐடியா பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியாதா, உன்னை பற்றி எல்லாமே தெரியும்னு சொன்னதுமே நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னை இப்படி தப்பாகவே புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஷோ எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே வந்துட்டுருக்கா. சரி ஓகே வா இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன வந்துட்டு இவன் கூட சேர்ந்து தானே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற சொன்னதும் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சொன்னதும் இந்த கான்ட்ராக்ட் வந்து உனக்கு தான், ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நீயே பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே இப்போ சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவளுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு நீ ஃபஸ்ட்டு ரெடி ஆகி வா நான் வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு இந்த ஷூ அந்த பொண்ணுகிட்ட இந்த கார்டை கொண்டு போ, அந்த ரூமில் தான் அவள் தனியாக இருக்கா, அவளை வந்துட்டு ஒரு வழி பண்ணிவிடு அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே என்ட்ரானதுமே அந்த லேடி அங்கே தான் மறைஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமாக்கி அவளை அப்படியே வந்துட்டு அங்கே பெட்லேயுமே படுக்க வச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அந்த ஷூவை பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக வரவும் நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாது அப்படின்றத சொன்னதும் அங்கே யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. போய் வெளியே பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. எங்கே அவள் அப்படின்றத கேட்டதும் எனக்கு தெரியலேன்னு சொல்கிறப்ப கூ வந்துட்டு எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். உள்ளதான் வந்துட்டு அவள் இருந்தா எனக்கு தெரியலேன்னு அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோ வேகமாக விழுந்தடிச்சு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தா எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக அவளை அங்கே காப்பாற்றியுமே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வரும்போது அங்கே நம்ம கூதா இருக்கான் பக்கத்தில். நீ தான் என்னை காப்பாற்றினியான்னு சொன்னதும் நான் காப்பாற்றலை, வேண்டாம் உன்னை காப்பாற்றினான்னு சொன்னதும் இப்போ அவன் எப்படி இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்குமே வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவனையுமே ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் வேகமாக விழுந்தடிச்சு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பார்த்தா அவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இவளுக்கு ஷை ஆகிட்டு ஃபேஸை திருப்பிக்கிறா. அவனுக்கு கொஞ்சம் அடி அதிகமாக தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு பார்த்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். என்னால் கை வலிக்குது, சட்டை கூட போட முடியலன்னு சொல்லி
இவ வேறு ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணுறா. நீ வந்துட்டு எதுக்காக என்னை வந்து காப்பாற்றினேன்னு சொன்னதும் இது வந்துட்டு ஒரு டாக்டரோட வேலை தானே, நான் டாக்டர்ன்றப்ப எல்லாத்தையுமே காப்பாற்றி தான் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ தான் வந்துட்டு இப்போ என்னை கேர் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே நர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக வர்றாங்க. செய்ய காமிச்சு போங்கன்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ தான் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடணும்னு சொன்னதும் எனக்கு அது தெரியாதுன்னு சொல்கிறான். நான் உனக்கு சொல்கிறேன் நீ அதே மாதிரி பண்ணு அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு என்னை ஃபஸ்ட்டு வந்து சட்டையை கழட்டி விடுன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. என்ன வந்துட்டு புதுசாக இப்படிலாம் வைக்கப்பட்டுருக்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு என் பாடியை பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு சொன்னதும் நீ வந்துட்டு இப்படிலாம் பேசினேன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப கோவமாயிருன்னு சொல்லிட்டு போகும்போது சரி ஓகே நான் உன்னை தொல்லையெல்லாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவனே ஷர்ட்டை வந்து கழட்டிட்டு மெடிசன் போட்டு விடுன்னு சொல்லும்போது அங்கே முதுகில் பார்த்தா அடி விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு இந்த அடி எப்படி விழுந்துச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சா, ஸோ அங்கே தான் போட்டு என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதுமே அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே 2 சீனியர்ஸ் வந்து இவளை எப்படியாச்சும் இன்றைக்கி கிட்னாப் பண்ணிட்டு போயிடலாம், இவளை வந்துட்டு ஒரு வழி இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணி தான் அப்படி வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு அதை பெருசாக யாரும் வந்துட்டு சண்டை போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறா. இவனுக்கு அங்கே ரொம்ப பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. பட் ஹீரோயினை காப்பாற்றிட்டோன்ற ஹாப்பி இவனுக்கு ரொம்ப இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோலாம் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஷூ நான் உனக்காக சாப்பாடெலாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பாடு கொண்டு வரவுமே இப்போ ஷூ இருக்கிறத பார்த்துட்டு அவள் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ உங்கள் ரிக்ட்ட கால் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும், ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அவங்க ஃப்ரெண்டு இப்படி வந்து உன்னோட பிரதருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதுமே வேகமாக அவங்க கிளம்பி போய் பார்த்துட்ருக்கா. என்னாச்சு எப்படி இருக்கா என் பிரதர்னு சொன்னதும் ஹார்ட் ரொம்பவே வீக்காக இருக்குது, நம்ம உடனே ஹார்ட்டை வந்து மாற்றணும், ரொம்ப செலவாகும் அப்படின்றத சொன்னதும் அவங்க பிரதரை நினச்சி அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ அந்த நிலமையில வந்து அவங்க காப்பாற்றுறதுக்கு அவங்க பிரதர் வந்துட்டு ரொம்பவே ட்ரை பண்ணா. இப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு முடிஞ்ச லெவலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சு, நான் பண்ண மிஸ்டேக்னால தான் எல்லாமே நடந்துச்சு, உன்னையுமே நான் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், உன் பிரதர் வந்துட்டு அதில் தான் நான் உடலை வந்து அடிபட்டு போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்பவே அழுததுமே தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சும்மா நீங்கள் ட்ராமா பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டுருக்கா. என் பிரதர் நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே அழுததுமே அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் என் பக்கத்தில் வராதிங்க, என் சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட எப்பயுமே இருக்கா, என்னை விட்டுட்டு போயிட்டா நீங்கள் போய் சொன்னீங்கல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு அப்படியே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே டாக்டர் நீங்கள் இப்படி ஏன் அவரை வந்துட்டு இப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி ஷாக்கான நியூஸ் எதையுமே சொல்லாதீங்க, ரெண்டாவது அவர் வந்துட்டு இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் படுத்தி காப்பாற்ற முடியாது, வேனோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதும் எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோட்டெல்லாம் போத்திட்டு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இவளோட பாஸ் தான், உங்கள் பையனுக்கு வந்துட்டு எல்லா உதவியும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறான். எப்படி நான் இங்கே இருக்கேன்னு தெரியும்னு சொல்லி கேட்டதுமே நான் உனக்கு கால் பண்ணி நீ பிக்கப் பண்ணலை, ஸோ உன் ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்டுட்டு நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்ட அவங்க பிரதரோட அந்த ஆப்ரேஷனை பற்றி தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த ஷூ அங்கே சாப்பாடெலாம் கொண்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது நம்ம ஹீரோட்ட சாப்பிட சொன்னதும் எனக்கு சாப்பாடெலாம் இப்போ வேணாம், நீ இப்போ இங்கே தயவு செஞ்சு கிளம்பு, எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினோட தம்பிக்காக அங்கே வந்து ஹார்ட் வந்து யார் டொனேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே வந்து ஒரு டொனேட்டருமே கிடச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே லீவ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவருமே ஒரு டாக்டர் தான், நீங்கள் வந்துட்டு உங்கள் தம்பியை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே பெரிய ஹார்ட் சர்ஜன்ட்டை கால் பண்ணி பேசிவிட்டு அங்கே ஒரு டொனேட்டர் கிடச்சிட்டாங்க, நீங்கள் வந்து உடனே சர்ஜரி பண்ணணும், அந்த பையனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொன்னதும் பண்ணிடலாம், ஆனால் வந்துட்டு பேமெண்ட்லாம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுமே நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஷூ அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏகப்பட்ட பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு வந்துட்டு உங்களோட சைன் வேணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அது என்னன்னு கூட படித்து பார்க்காம அங்கே சைன் போட்டான். என்னன்னு பார்த்தா அந்த நர்ஸ் அந்த ஃபையோட அந்த அவங்க அம்மாக்காக வந்து ஹார்ட்டை வந்து இவ டொனேட் பண்ணி விட்டுட்டு இந்த பையனை வந்துட்டு காப்பாற்றாம விட்டு இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அந்த வேலை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ்ட்டு அவங்க தம்பி கோவப்பட்டு இருக்கா, நீங்கள் எதுக்காக சிஸ்டர் அப்படி பாடப்படுத்திட்டு இருக்கீங்க, என்னோட ஆப்ரேஷனுக்காக காசு கேட்டுட்டு இருக்கீங்களா, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் காசு தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் சிஸ்டர் நான் நல்லா தான் இருக்கேன், நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றத சொன்னதும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீ காசை பற்றிலாம் கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா.
பேசி அவங்க பிரதரையுமே அங்கே வந்துட்டு சம்மதிக்க வச்சுடுறா. அப்போ நம்ம ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு நர்ஸ் வேகமாக வந்துட்டு இப்படி வந்துட்டு டொனேட்டர் வந்துட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து நைட்டே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகிருது. எப்படி வந்துட்டு அது நடந்துச்சு, வேன் வந்துட்டு இவங்களுக்கு தானே பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொன்னதுமே அவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப அழுதுட்ருக்காங்க. ப்ளீஸ் என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம காப்பாற்றி ஆகணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும், அது டாக்டர் வேனோட சைன் இல்லாமல் நடந்திருக்காது அப்படின்றத அங்கே லீ சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனுக்கு அங்கே கால் பண்ணிகிட்ருக்கா. பட் அங்கே ஃபோன் வந்துட்டு எடுக்க மாட்டான். அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த ஷூவும் அந்த ஃபைலுமே வர்றாங்க. என்னோட அம்மா வந்துட்டு எவ்வளோ கொடுத்து வச்சவங்க தெரியுமா, நைட்டே அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துருச்சு, ஆனால் சில பேர்லாம் பாரு இன்னுமே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கோவப்பட்டு கணக்கு சேர்ந்து அரைஞ்சிடுறா. கேவலமே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வந்து ஹார்ட்டை வந்து டொனேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா, அதை வாங்கி நீ வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி வச்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஷோவுமே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி வேலை பண்ண அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு நைட்டு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வேறு வழி இல்லாமல் நான் வந்துட்டு அவங்கள காப்பாற்ற வேண்டியதாக இருந்துச்சு, இல்லைன்னா அவங்க செத்து போயிருப்பாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, நான் என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீ அவளை கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண இல்லை, ஸோ வந்துட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபையையுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க. ஹீரோயின் என் பிரதருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் அதுக்கு காசு தேவைப்படுது, என்கிட்ட அவ்வளோ சேவிங்ஸுமே இல்லை, நான் ஏகப்பட்ட கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டேன், யாருமே வந்துட்டு வேலைக்குமே கூப்பிட மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு வேண்டாம் வந்து உங்களை எல்லாத்துலேயுமே பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்ருக்கான், உங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட் இந்த கோவை மீட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும், நீ பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் வந்துட்டு என்னால் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். ஏன்னா வந்துட்டு பிடிக்காமல் ஒருத்தனை மேரேஜ் பண்ணி அவனோட லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுல நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷுவராக இருக்கா. ஹீரோயின் அவங்க பிரதரை மீட் பண்ணி எங்கள் சூப்பெல்லாம் கொடுத்துட்ருக்கா. என்னால் வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேல் அப்படின்றத சொன்னதும், நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோ மீட் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறத கேளு, உன்னோட பிரதருக்கு நம்ம இப்போதைக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே என்னால் தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கிளியர் பண்ண முடியும், ஸோ நீ வந்துட்டு என் பேச்சை கேட்டு நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நடக்கணும்னு சொன்னதும், நான் அப்படிலாம் உன் பேச்சை கேட்டு நடக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும், அப்படின்னா நீயாவே வருவேன் அவனுக்கு ஆபத்து வந்துச்சுனான்னு சொன்னதும், அப்போ அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. உனக்கு வந்து பிரதரை காப்பாற்றுறதை விட உனக்கு கு ரொம்ப முக்கியமாக போயிட்டானான்னு சொன்னதும், நீங்களாம் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சண்டை போட்டுட்ருக்கா. அந்த சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு அவங்க பிரதர் அங்கே வந்து சிஸ்டர் இந்த மாதிரி இப்படி கேவலமாக அவங்க வீட்டில் பேசுகிறத பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப நெஞ்சலாக வலிக்க ஆரம்பிச்சிருது. அவனுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்ததுமே வேமா அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு. இப்போ என்ன வந்துட்டு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணுங்கள் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நீ சொல்கிற எல்லா கண்டிஷனையுமே நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் குவை போய் மீட் பண்ண மாட்டேன், அவனையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நீ போய் என் பிரதரை காப்பாற்று அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு போய் நீ ரெஸ்ட் எடு நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் குளிச்சுட்டு வந்துட்டு அங்கே ரூமில் பார்த்தா ஆளை காணோம். இவன் எங்கே போயிட்டா, ஆளை எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஸ்டடி ரூமுக்கு போயிட்டாலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நீ என்ன வந்துட்டு அப்போ என்னை லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா தான் ஒட்டி வச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அப்போ இது ஸ்கூல் ஐடிங் கார்டு என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப சரி ஓகே நான் தூங்க போகிறேன், நீ வந்துட்டு இப்படியே பேசிட்டுன்னு சொன்னதுமே வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்துட்டு அதை எப்படி என்னை விட்டுட்டு போய் தூங்குவேன் அப்படின்ற செட் அவன் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது இவன் ரொம்ப நம்மளை வந்து ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஷூவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கு வந்துட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறான். எத்தனை பசங்க இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்காக அவனோட பின்னாடியே இப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், ஏன்னா அவன் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த ஃபேமிலியை பற்றி தான் வந்துட்டு பெரிய பணக்காரவங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அவங்க பிரதருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றத சொன்னதும் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்படியே அங்கே வந்து மயக்கமாகிடுது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் பண்ண வாசி. அப்புறம் அவனுக்கு முழிப்பு வந்ததுமே இப்போ நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்பவே நல்லா இருக்கேன், ஆனால் நீ இதுக்கப்புறம் அந்த குவை போய் மீட் பண்ணக்கூடாது, அவனை மேரேஜும் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னதும், அவனை நான் லவ்வாக பண்ணிகிட்ருக்கேன் மேரேஜ் பண்ணுறதுக்கு எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு.
நைட் போல் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு அங்கே பப்பில் நான் வந்துட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்து ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு இந்த ஷோவை பார்த்தா அந்த ஃபையோட பிரதரை போய் மீட் பண்ணி உன்னோட அம்மாக்காக தான் பாவம் அவள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணா, ஆனால் வந்துட்டு அவளை ஜெயிலில் வந்துட்டு பிடிச்சி போட வச்சிட்டா இந்த பொண்ணு, நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து அவளை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற சொன்னதுமே அவனுமே அங்கே வந்துட்டு ரெடியாகிடுறான் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அவன் ஃபேஸில் வந்துட்டு எல்லாத்தையுமே அழைச்சி விட்டுட்டு அங்கே வந்துட்டு நம்ம கூட்டை கால் பண்ணி என்னை காப்பாத்துன்னு சொல்கிறா. அங்கே கூ வந்ததுமே நான் வந்துட்டு தெரியாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், உண்மையிலே வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க, ஒரே ஒரு டைம் வந்துட்டு என்னை மீட் பண்ண வை அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கால் பண்ணி அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு இவன் எங்கே போயிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அவளுக்காக கொடுத்துட்டு நான் வந்துட்டு சாரி கேட்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அதில் ட்ரக்கை கலந்துட்டாங்க போல். நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து போயிட்டுருக்காங்க, ஆளுங்க எல்லாருமே விரட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாற்றிடுறான். என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொன்னதும் எனக்கு என்னமோ பண்ணிட்டாங்க, எனக்கு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்ச அவப்பாட்ட அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோவுமே அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். இங்கே பார்த்தா இவங்க 2 பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே வந்துட்டு நீ அவளை விட்ட, நான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சொன்னேன் எல்லாத்தையுமே எனக்கு எடுத்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி வந்து பண்ணது எல்லாமே அவள் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபேக்காக வந்து ஒரு மேரேஜுக்கு வந்து ஏற்பாடு பண்ணலாம், ஸோ அதுக்கு கண்டிப்பாக அவள் வருவா, ஆனால் வந்துட்டு இதில் உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கா, உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு அதை ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அங்கே ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜின்னு சொல்லிட்டு அந்த ஷோ அதெல்லாமே கேட்டுட்டு கண்டிப்பாக நான் அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க கிளம்பியுமே போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கத்தி வச்சு அவன் மேட்டிச்சிருக்கா, நான் கண்டிப்பாக இவளை கொலை பண்ணிடுவேன், இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், நான் தான் இந்த குடும்பத்தோட மருமகளாக வருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ உனக்கு என்ன நான் தானே மேரேஜ் பண்ணிக்கணும், நீ வந்துட்டு அவளை விட்டு என் பக்கத்தில் நீ வான்னு சொன்னதுமே அவளுமே எங்கள் பக்கத்தில் போனதும் ஹீரோ பிடிச்சி அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்போ அங்கே போலீஸுமே அவளை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் உன்னை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின்மே ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ கையில் ரிங்கை வந்து போட்டு விட்டுட்டு இப்படியே இவங்க ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.